சென்னை சேர்ந்த திருமதி வித்யா கார்த்திக். நான் அவங்க பேர் நான் வித்யா கோமதின்னு தான் பேர் வச்சுருக்கேன். இல்லை, வித்யா கோமதி அதான் அவங்க அதான் பேர். வித்யா கோமதி தான் அவங்களோட பேர். ஸோ வித்யா கோமதி கார்த்திக் அவர்களை தங்களது ஜோதிட கருத்துக்களை கூற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அதாவது என்ன விஷயம், அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணாங்கள்ல, அதில் வந்து இவங்க தான் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. பெண் ஜோதிடர், நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஜோதிடர், யூடியூப்பில் நம்பர் 1 இருக்காங்க. அவங்க நம்ம திரும்ப ஒரு பாராட்டணும். தென்னிந்தியாவில் 3வது, தமிழ்நாட்டில் நம்பர் 1 இவங்க தான். எல்லாருக்கும் எல்லா பாவம் பற்றி தெரியும். இன்னைக்கு வேற நான் எடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்பா மீனாட்சி காப்பாத்து அப்படின்னா சரி, ஓகே. அழகா ஐயா வந்து நவமணி ஐயா வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. செவ்வாய் ஆரம்பிக்கும் போது சரி, பெருந்தாள் ஆரம்பிச்சாச்சு, நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை இன்னைக்கு ராசி வேற மேஷ ராசி, நட்சத்திரம் வேற அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி அப்படின்னால யாருடைய ஆளுமைக்குள் வரும்? கேதுவினுடைய ஆளுமைக்குள் வரும். அப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு 3 விதமாக பார்க்கலாம். டீலா முதல்ல கேதுவை பற்றி பார்த்துருவோம். கேதுவை பார்க்கறது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கேது உச்சமடையக்கூடிய வீடாக ஜோதிட நூல்கள் ஒரு சில வீடுகளை குறிப்பிடுது. ரொம்ப பாரம்பரியமாக நீங்கள் போனீங்கன்னா கடகமும் மகரமும் கேதுவிற்கும் ராகுவிற்குமான ஒரு வீடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா ராகு வந்து ரிஷபத்தில் உச்சமடைவார், கேது விருச்சகத்தில் உச்சமடைவார். கிளியர்? இன்னும் கொஞ்சம் ரொம்ப நுட்பமாக போனீங்க அப்படின்னா ராகு வந்து குரு வீடான மீனத்தில் மூலத்திரிகோணம் அடைவார், கேது கன்னியில் மூலத்திரிகோணம் அடைவார். இது ரொம்ப சூட்சமாக நம்மளுடைய ஜோதிட நூல்கள் பறைசாற்றக்கூடிய ஒரு விடயம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேதுவை பற்றி பார்க்க போகும்போது எல்லாருக்கும் தெரிந்த கேது எங்கே உச்சமடைவார்? விருச்சகத்தில் உச்சமடைவார். அது காலபுருஷனுடைய எத்தனாவது வீடு? 8ஆம் வீடு. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா 8ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிளியர்? ஓகே. அடுத்து 8ஆம் பாவத்துக்கும் கேதுவையும் அந்த இடத்துல வச்சாங்க, கேதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து ஐயா கேட்டுக்கிட்டே இருந்தார், நான் வந்தேன், எந்த ஜோசிக்காரும் பரிகாரம் சொல்ல மாட்டேறீங்க, நான் கஷ்டப்பட்டு 1000 ரூபா வரை கொடுத்துட்டு போயிட்டேன், கொடுத்த காசுக்கு ஏதாவது கூவிங்கயா, ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னா, கேது உங்களுடைய ஜாதகத்தில் யாரோட சேர்ந்துருக்கோ அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு என்ன விதமான வாழ்வியல் பரிகாரம் கோவிலும் போனால் அந்த ஜாதகரை ஜெயிக்க வைக்கலாம்னு சொல்ல போகிறேன். கிளியர்? ஸோ இந்த 3 விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல்ல இந்த 8ஆம் பாவகம். 8ஆம் பாவம்னா என்ன சொல்லுவோம்? நான் பேசினா தான் பேசுவேன், அது ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு. சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். 8ஆம் பாவம் ஆயுள் காரம். ஓகே. அடுத்து 8ஆம் பாவம் அவமானம். சூப்பர். அடுத்து 8ஆம் பாவம் கோர்ட்டு கேஸு, பயங்கர அடி வாங்கியிருக்கோம் போல. அடுத்து 8ஆம் பாவம் விபத்து கண்டம். சூப்பர். அடுத்து 8ஆம் பாவம் புதையல், தலைவருக்கு வந்துடும். அடுத்து 8 உயில் சொத்து. சூப்பர். அடுத்து 8ஆம் பாவம் மறைவிடம், மகிழ்ச்சி. ஐயாக்கு தெரியாதுல. அடுத்து 8வது வரும் இன்சூரன்ஸு. ஆமாம். பார்த்தீங்களா, தெளிவாக இருக்கார் தலைவர். பொண்டாட்டியோட வருமானம். அப்புறம் வரதட்சணையா, போலீஸ் தேடுது இப்போ. அடுத்து 8ஆம் பாவம் வரதட்சணை. ஓகே, கண்டிப்பாக 100 விழுக்காடு உண்மை. அடுத்து 8ஆம் பாவம் அதிர்ஷ்டலட்சுமி, மகிழ்ச்சி. அடுத்து 8ஆம் பாவம் இல்லை. அடுத்து 8ஆம் பாவம் எதெல்லாம் அவ்வளோதான் குறிப்பிடுமா? 8ஆம் பாவம் கழிவுகள். சூப்பர். சொல்லலாம், நம்ம 8ஆம் பாவம் தானே, எதுக்கு சண்டை போட்டு? கேது ஒன்றும் சொல்ல மாட்டாருக்கு, சொல்லலாம். அப்புறம் வேற என்ன குறிக்கும் 8ஆம் பாவம்? மறைபொருள், ரகசியம், சூட்சமம், மகிழ்ச்சி. அப்புறம் வேற என்ன குறிக்கும் 8ஆம் பாவம்? மந்திரம் 5ஆம் பாவம் குறிக்கும். ஜனன உறுப்புகள், மகிழ்ச்சி. சூப்பர், குறிக்கும். 8ஆம் பாவம் குறிக்கும். அப்புறம் பரம்பரை நோய்கள். சூப்பர். திடீர் அதிர்ஷ்டம். சூப்பர். அதுக்கப்புறம் 8ஆம் பாவம் என்னத்தை குறிக்கும்? இதுக்கு மேலே அது குறிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போ. ஏன்னா 8ஆம் பாவத்தில் எங்களுக்கு மோசம்னு சொல்லி வச்சுட்டாங்க. 8ஆம் பாவம் வந்தாலே 8ஆம் அதிபதி தசை, அவ்வளோதான். நீ உலக மாட்டேன், நோட்டை மூடி அமுச்சு விட்டாச்சு. ஜோதிடருக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது, வர்றவங்களுக்கும் புதிராத புரியாத இருக்குது இல்லை? அப்போ 8ஆம் பாவத்தில் இவ்வளோ இருக்கா? நல்லதே இல்லையா 8ஆம் பாவத்தில்? பாவம்ல அவர். என்ன பண்ணிச்சு அந்த பாவம் உங்களை? உலகத்துலேயே உண்மையாக சொல்லிட்டா, சோறு போடுற பாவம் 6, 8, 12 தான். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. அப்போ இந்த 8ஆம் பாவத்தை எப்பயுமே ஒரு பாவத்திற்கு 2 விதமான காரணிகள் இருக்கும். ஒன்று நல்லவன், ஒன்று ரொம்ப நல்லவன். நீங்கள் ரொம்ப நல்லவனே சொல்லிட்டு இருந்தால் நல்லவன்லாம் யார் சொல்கிறது? அப்போ இந்த 8ஆம் பாவத்திற்கான காரகத்துவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். இசிக்கோல்ட்டு போட்டிங்கன்னா கேதுவிற்கு என்று ஒரு காரகத்துவம் வரும்ல, அது எல்லாம் இந்த 8ஆம் பாவ காரகத்துக்குள்ளே அடங்கும். அதனால தான் கேதுவை 8ஆம் பாவத்தில் உச்சமடைய வைத்தார்கள். எதுக்கு ஒரு நட்சத்திரத்தை ஒரு இடத்துல உச்சமடைய வைக்கிறாங்கன்ற ஒரு பேசிக் குவாலிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அழகாக இணைவு முறையில் அதை சொல்ல முடியும். இதை தாண்டி 8ஆம் பாவத்துக்கு ஒன்று இருக்குது, ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் பணபரஸ்தானம்னு பேர். பணத்தை வரவழைக்கக்கூடிய ஸ்தானம் 8ஆம் ஸ்தானம். காசு கொடுக்குற இடம். யாராவது சொன்னீங்களா 8ஆம் பாவம் காசு கொடுக்கும்னு? எப்போ பார்த்தாலும் விளவத்து கொடுக்கும், வண்டி கொடுக்கும், வாகனம் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும்.
ஆனால் அதுதான் முதல்ல என்ன பண்ணும், உங்களுக்கான காசை கொடுக்கும். இந்த 8ஆம் பாவத்தை ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஜோதிடர்களாக உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்களாம் எல்லாம் தொழில்முறை ஜோதிடர்கள், இருந்தாலும் ஒரு 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 ரீகேப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு பாவகத்துடைய தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான் உங்களால் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது, இந்த 12 பாவமும் எதை சுட்டுகிறது, இந்த 12 பாவத்தை எதுக்கு இந்த 12 பாவத்தை வச்சுருக்காங்க, இந்த 12 பாவம் எதை சுட்டுது, இந்த இடத்துல வந்து ஏன் இந்த கிரகம் நின்றுச்சு, அவனுக்கு இந்த கிரகம் இந்த இடத்துல நின்று அவனுக்கு என்ன பண்ண போகுது, அது அந்த இடத்த மட்டும்தான் இயக்குதா, மற்ற எந்த இடத்தெல்லாம் சேர்த்து இயக்க போகிறது. அப்போ எதுக்கு 8ஆம் இடத்துக்கு செவ்வாயை வந்து காலபுருஷ தத்துவப்படி வீடாக வச்சாங்க, எதுக்கு வந்து சந்திரனை அங்கே நீச்சமாக வச்சாங்க, இந்த கேள்வியெல்லாம் முதல்ல நமக்குள்ள எழ ஆரம்பித்து விட்டதே. ஆனால் நம்ம ஜோசியத்துக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி நம்ம இதை மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 8ஆம் பாவம் அப்படின்னு சொன்னால் அது என்ன கொடுக்கும், இப்போ நீங்கள் சொன்னீங்களா அதெல்லாம் கொடுக்கும்ல, அதை தாண்டி இன்னொன்று ஒன்று கொடுக்கும். என்ன தெரியுமா, 8ஆம் பாவத்தில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னங்க திடீர் அதிர்ஷ்டம்? லாட்டரியில் வந்து 8ஆம் பாவமா? 8ஆம் பாவம் அப்போ எல்லாருக்கும் அவங்களுக்கும் லாட்டரி சீட்டு கிடச்சிருக்கணும்ல, அப்போ எல்லாரும் 8ஆம் பாவத்தை இயக்கி நேரம் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம்ல, அப்புறம் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் நம்மலாம் இல்லை. 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டம் இல்லை, திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 8ஆம் பாவம். முதல்ல அந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்றால் அது உங்களுடைய ஜாதகத்தில் எதை சொல்லும் என்றால் உங்களுடைய 8ஆம் பாவம் தான் சொல்லும். ஒருத்தர் வராரு, மேடம் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, காலைல பேசிட்டு இருந்தாரு, மத்தியானம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாராம், எது குறிக்கும், அவருடைய 8ஆம் பாவம் தான் அந்த மரணத்தையும் குறிக்கும். திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லை, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன் மேடம், திடீர்னு காலிலேருந்து என்னமோ ஆயிடுச்சு, என்ன ரைடு போட்டாங்க, அதை போயிட்டாங்க, இதை போயிட்டாங்க. நல்ல ஒரு மனிதர், மனிதராக இருப்பார், அவர் மாதிரியான சமுதாயத்தோட அந்தஸ்து இருக்கா, திடீர்னு அவங்க வீட்டில் வேலை செய்கிற மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், உடனே அவரோட பேர் கெட்டு போய்டும், திடீர்னு எதிர்பார்த்துக்கவே மாட்டோம். அப்போ 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய உயிர்ப்பு காரகம் ஒன்று என்ன என்றால், திடீர் என்று வாழ்வில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் 8ஆம் பாவம், மற்றதெல்லாம் அதற்கு பின்னாடி தான். ரொம்ப சிம்பிளுங்க, உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துல டேர்னிங் பாயிண்டில் மாறப்போகுது, நேற்று வரைக்கும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி ஆறதுக்கு எது காரணம், எது உங்களை இயக்க போகுது, எது தான் இயக்கிட்டு இருக்கு, எப்போ இது இயக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே சூட்சம சாவி இந்த 12 பாவத்தில் எங்கே இருக்குன்னா 8ஆம் பாவத்தில் இருக்கு. இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஒருத்தர் குழந்தை பிறக்குது, அது அம்மா அப்பாவோட வளருது, அதுக்கு வந்து வயசு வந்தோடனே படிக்குது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் அது ஒரு 2 பிள்ளைய போடுது, அப்புறம் சொத்தெழுதி வைக்குது, செத்து போகுது. ஏதாவது இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை. திடீர்னு ஒரு குழந்தை பிறக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க, உடனே வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த பிள்ளை லக் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டார், உடனே வந்து பிச்சைக்காரன் கையில் அந்த குழந்தை கிடைக்குது, பிச்சைக்காரன்ட்ட இருந்து அவனும் சீக்கிரம் போயிட்டான், ஒரு டான் கையில் அந்த குழந்தை கிடைக்குது, அது அப்படியே ஒரு டானாக மாறுது, ஒரு 10 பேரை கொள்ளுது, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு லவ் வருது. இப்படி போனால் எப்படி இருக்குது கதை, சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்வியலுக்கான சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடியது 8ஆம் இடம். திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது, திடீர்னு எனக்கு ஒன்று நடக்க போகுது, நான் நேற்று வரைக்கும் இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு அனுபவம் இருக்கும், நேற்று வரைக்கும் நான் ஜோதிடத்துக்குள் வருவேன் நான் நினைக்கல, ஆனால் இன்னைக்கு நான் ஜோதிடத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன்னா எது இயக்குது, உங்களுடைய 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது தான் இயக்குது. இல்லை 8ஆம் பாவத்தை கேது சம்மந்தப்படாமல் நீங்கள் ஜோதிடத்துக்குள் வருவதற்கான வாய்ப்பே கொடுக்காது. முதல்ல நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க, இல்லை ஜோதிடம் படிக்கிறீங்க, ஜோதிடம் படித்து ஒரு நிகழ்வு தெரியுதுன்னா ஒரே ஒரு சின்ன தம் ரூல் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நீங்களே உங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு கேம் விளாட்லாமா? யார் ஜோசியக்காரங்க ஆக முடியும், யார் ஜோசியக்காரர் ஆவார், எனி ஐடியா? யார் ஜோசியக்காரங்க ஆவாங்க? பாகிஸ்தான் நல்லா இருந்தால் ஜோசியக்காரர் ஆகிடுவாங்களா? சூப்பரு. ஒரு 5 விஷயம் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் போய் ஜாதகத்தில் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய லக்னாதிபதி புதனோடு கனெக்ட் ஆகிருக்கணும், உங்களோட 2ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்படணும், இல்லை 2ஆம் வீட்டு அதிபதியோடு புதன் இணைந்திருக்கணும், இல்லை 2ஆம் வீட்டு அதிபதிக்கு புதன் சாரம் கொடுத்துருக்கணும், இல்லை 2ஆம் வீட்டு அதிபதியோட சாரத்தில் புதன் நிற்கணும். இந்த 5 விஷயம் இருந்தால் தான் நீங்கள் ஜோசியர், இல்லாட்டி நீங்கள் ஜோதிடராக இருக்க முடியாது. என்ன வேணால் எடுத்து போங்க, உங்கள் லக்னம் எது வேணால் இருந்துட்டு போகுது, உங்கள் 2ஆம் இடத்துல புதன் இருக்கணும். இருக்கா? சூப்பர். புதன் உங்களோட வீடு 2ஆம் வீடாக இருக்கணும், உங்கள் லக்னம் புதன் வீடாக இருக்கணும், மிதனமாவோ கன்னியாவோ இருக்கணும். இல்லை அதெல்லாம் இல்லைங்க. அடுத்து அப்போ இந்த 5 விதமான காரணிக்கும் 5 விதமான ஜோதிடர்கள் உருவாராங்க. ஒருத்தர்கிட்ட போட்ட கணக்கு புலியாக இருப்பார், அவர் ஒரு மாதிரி ஜோதிடர். ஒருத்தர் பார்த்தா அவர் பேசின சொல்லே மந்திர சொல்லுவாங்க, போப்பா சரியாயிடும்னு சொன்னால் ஐயோ இந்த ஆள்கிட்ட போனோம் சரியாச்சு. அப்போ அவங்களுக்கு 2ஆம் இடம் புதனோட கனெக்ட் ஆகிருக்கும், வாக்குஸ்தானத்தில் அது சிறப்பாக இருக்கும். அடுத்து வாக்குஸ்தானத்தை சிறக்க வைக்கலாம் சொல்லலாம், இந்த இது போனால் அந்த மீட்டிங் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஜோதிடம் என்பது அப்போ இந்த கேது 8ஆம் பாவத்தை பற்றி நம்ம பார்த்தோம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திடீர் விபத்து, திடீர் வந்து அதிர்ஷ்டம், திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்,
உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய உயிர்ப்பு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த 8ஆம் பாவகம். இது வரைக்கும் 8ஆம் பாவத்தை நம்ம நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப 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 ஒரு மனுஷனுக்கு பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். எப்பயுமே ஒரு ஜோதிடர்களுக்கு இல்லை, ஒரு மனிதருக்காகவே நம்ம அதை எப்படி இயக்குகிறோம்னு ஒன்று இருக்குல்ல. கிரகத்தை இயக்க தெரிஞ்சவன் கில்லாடி, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரே செவ்வாய் தான். உங்களுக்கும் அதே ஒரே செவ்வாய், எனக்கும் அதே செவ்வாய் தான். ஆனால் என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் ஒரே மாதிரி இருக்கா? நீங்கள் நானும் ஒரே தேதியில் தான் பிறந்திருப்போம், ஒரே ஹாஸ்பிட்டலில் கூட பிறந்திருப்போம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. அப்போ எது தீர்மானம் செய்கிறது? எது தீர்மானம் செய்யுது? ஒன்றும் இல்லை, நம்மளே 1000 கேள்வி கேட்பாங்க. 2 ட்வின்ஸ் ஒரே மாதிரி பிறந்திருக்காங்க, 2 பேர் ஒரே மாதிரி இல்லையே. லக்னம் ஒன்று தான், ராசி ஒன்று தான், மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்தை வச்சு ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் மற்றவங்க பெரியவங்கலாம் சொல்கிறாங்க. என்னுடைய கணிப்படி நான் அந்த நட்சத்திரத்துக்குலாம் போகிறதில்ல, சாரத்துக்குள்ளெல்லாம் போகிறதில்ல, இயல்பாகவே. அப்போ எது தீர்மானம் பண்ணுது? அப்போது ஒரு கிரகத்துக்கு 100 விதமான காரணிகள் இருக்குது. தயவு செஞ்சு ஒரு 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 உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். முதல்ல ஒரு ஜோதிடருக்கு மிக முக்கிய தேவை, ஒவ்வொரு பாவகமும் என்ன தன்மையை சுட்டுகிறதுன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 2வது விஷயம், காலப்புருஷ தத்துவப்படி அந்த கிரகம் எதை சுட்டுகிறது. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் காலப்புருஷனுடைய 2ஆம் வீட்டு அதிபதியும் எந்த இடத்துல இணைகிறாங்க. அது சஷ்டாஷ்டகமாச்சுன்னா அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் காசுக்கு கஷ்டப்படுவார். அதுக்காக நீ கஷ்டப்பட்டு விட்டுற முடியுமா? எதுக்கு நம்ம கிட்ட வராங்க? ஏதோ ஒரு வழி சொல்லி காப்பாற்ற மாட்டோம் தானே வராங்க. அப்போ முதல்ல பார்க்க வேண்டியது பாவகம், அதுக்கப்புறம் காலப்புருஷ தத்துவப்படி இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு 12 வீட்டுக்கான அமைப்பு. இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாயிலிருந்து நெகட்டிவான பலன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் நல்லா தான் இருக்க போகிறோம். இத்தனை கோடி அணுவை தாண்டி அம்மா வயிற்றில் ஜனிக்கிறதுக்கு கடவுள் அனுகிரகம் பண்ணியிருக்கான, வாழ்றதுக்கு அனுபவம் பண்ண பண்ணுறான். கண்டிப்பாக பண்ணுவான்ல. அப்புறம் எதுக்கு சும்மா நெகட்டிவாக சொல்லிட்டு? அப்போ 8ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதியுடைய சாரநாதன் இருக்கக்கூடிய தசையோ நடக்கும்போது நல்லா ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள், 8ஆம் அதிபதி தசை யாருக்கு நடக்கிறதோ அவங்க தான் வீடு வாங்குவாங்க, வீடு வாங்கி கட்டுவாங்க, வீட்டுக்கான ஒரு அமைப்பு அவர்களிடம் தான் கிடைக்கும், சொத்து வாங்குவாங்க. என்னதான் மோசம், என்னதான் நெகட்டிவாக நடந்தாலும் 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது தான் ஒரு மனுஷன் வீடு வாங்குவான். ஏன் வாங்குவான்னு கேள்வி வரணும்ல. கேள்வி கேட்டால் நீங்களாம் ஜோசியரில் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதோ வித்யா மேம் சொல்கிறாங்க, சொன்னால் ஓகே தான், சரி கூவுங்க, மிச்சத்தை யூடியூபில் போய் பார்த்து கொள்கிறோம் நாங்கள் அப்படின்லாம் சொன்னால் முடியாது. ஏன்னா காலப்புருஷனுடைய 8ஆம் வீட்டு அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எதை குறிப்பாரு? மண் மனை வாகனத்தை குறிப்பார். அதனால தான் செவ்வாயுடைய காரகத்துவம் எல்லாம் இந்த 8ஆம் பாவத்துக்குள்ள வரும். நல்லா பார்த்தீங்களா? கலத்தரக்காரகன் செவ்வாய்க்கு பேரா. அதனால தான் 8ஆம் வீடு மாமியார் வீடு, மண்மனை ஸ்தானம். அதனால தான் என்ன சொன்னாங்க அந்த காலத்தில், சனியை போல் ராகு சனியை போல் வேலை செய்வார், கேது செவ்வாயை போல் வேலை செய்வார். அதனால தான் காலப்புருஷனுடைய 8ஆம் வீட்டில் கேதுவும் உச்சமடைகிறார், செவ்வாயும் உச்சமடைகிறார். புரிஞ்சா? செவ்வாயுடைய வீடாகவும் அது இருக்கு. அப்போ இந்த 8ஆம் பாவம் மேலேருந்து நம்ம கீழே வரோம் பார்த்தீங்களா, விழுதல்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு மேலேருந்து அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன இயங்கிட்டு இருக்குன்னா 8ஆம் பாவம் இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள், வேறு எதுவுமே வேணாம். 8ஆம் பாவம் இயங்கினா தான் ஒருத்தர் மேலேருந்து கீழே விழ முடியும். ஒருத்தர் பெரிய லெவலில் போயிட்டே இருக்காரு, திடீர்னு சறுக்கி விழணும்னா அவருக்கு என்ன வேணும்? 8ஆம் பாவம் அங்கே வேலை செய்யணும். அதனால தான் அந்த இடத்துல அசிங்கம் அவமானம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சாங்க. ஓகே, இப்போ கேது அப்படின்னு ஒரு காரகத்துவம் எடுத்துக்கிட்டோன்னா, கேதுனா எதை குறிக்கும்? நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், சூரியன்னா அப்பா குறிக்கும், சந்திரன்னா அப்பா குறிக்கும், தெரிஞ்சிருக்கும்ல. கேது எதை சுட்டும்? கேட்கல, காது வேற கேட்கல. நானும் நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டேன். எல்லாத்தையுமே உறவுகள்ல அம்மாவோட அம்மா பாட்டியை குறிக்கும். அப்புறம் கேது யாரை குறிப்பார்? மோட்ச கிரகமா? சூப்பர். அப்புறம் வேற யாரை குறிப்பா? கேது ஞானக்காரகன், மகிழ்ச்சி. அப்புறம் கேது என்ன சொல்லி எந்த குறிப்பாரு? வழக்கு, கடன், தடைகள். சூப்பர். அப்புறம் கேது எதை குறிப்பார்? என்ன சாமி உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். நான் என்ன எடுத்து 10,000 ரூபாய் பேங்க்லேயே போட்டுக்க போகிறேன், கேதுக்கு தான் கொடுக்க போகிறேன். கேது எதை குறிப்பார்? அப்புறம் ஆமாம், நானும் பிட்டு எழுதி வச்சுக்கலாம் பாருங்க, இதுதான் கரெக்டு. விரத்தி கொடுப்பாரா கேது? கேதுவுடைய காரகத்துவம் தானே கேட்குறோம். ஓகே, விரத்தியை கொடுப்பார். அப்புறம் எல்லாத்தையும் சுருக்கம். சூப்பர். எல்லாத்தையும் சுருக்கக்கூடிய தன்மை கேதுவிடம் உண்டு. ஓகே, மகிழ்ச்சி. அப்புறம் கேது என்ன கொடுப்பார்? கேதுனா என்ன? சிக்கோல்ட்டு போட்டால் நீங்கள் என்ன எழுதுவீங்க? கேதுன்னு வந்துருச்சு, நீங்கள் சிக்கோல்ட்டு போட்டு என்ன எழுதுவீங்க? நீ எவ்வளோ வேணால் கூவு, நான் வாயே திறக்க மாட்டேன். நாங்கள் ஜோதிட கூட்டத்துக்கு வந்தோம், யூடியூப்பில் ஃபேஸ் காட்ட வந்தோம், அப்படி இல்லை அப்படின்ற ஏதாவது கேது கொடுப்பாரா? மனுஷன் அப்படி வாழவே மாட்டானே. எப்பயுமே ஒரே ஒரு சின்ன விஷயம், எனக்கு தெரிந்ததை நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆளாக வளரல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது தானே
நம்ம எப்பயுமே எக்ஸாம் போகும்போது பக்கம் நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற கேட்டால் நம்ம மண்டையில் சீக்கிரம் பதிஞ்சிடும் இல்லையா? அப்போ நம்ம போய் நல்லா எழுதிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையாளருக்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. எனக்கு இந்த மாதிரி யாரோ குருமாரை சொல்லி தான் நான் ஜெயிச்சிருப்பேன். அதனால இதில் நான் வரும்போதே முடிவு பண்ணிட்டேன், சிவகாசி மக்களுக்கு எந்த பொய்யும் இல்லாமல், அது இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்னோட நட்சத்திரம் வேற, எந்த பொய்யும் இல்லாமல் எந்த மறைவும் இல்லாமல் கேது நம்மளை வச்சு செஞ்சிருவாரு, எல்லா ஞானத்தையும் கொடுத்து விட்டு போக வேண்டும் வரும்போதே முடிவு கட்டிட்டு தான் வந்தேன். அப்போ கேது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கான். ஓகே, இப்போ பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா வேணாமா? வேணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி போயிடலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட கேது சேர்ந்தா என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு ஒரு ஜோதிடருக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. இப்போ சூரியனோட கேது சேர்ந்துட்டாரு, அந்த ஜாதகருடைய அமைப்பு எப்படி இருக்கும்? சூரியனோட கேது சேர்ந்துட்டாரு, அந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி இருக்கும்? எடுத்தோடனே அப்பாவுக்கு அவருக்கு ஆகாது தானே சொல்ல போகிறீங்க? இல்லை, முதல் விஷயம் நம்மளுக்கு அப்படி தான் வரும். பாவம் எப்போ பார்த்தாலும் இந்த அப்பாவோடையே மூட்டிக்கிறது. ஓகே, அடுத்து சூரியனோட கேது சேர்ந்தவங்களுக்கு தலை வழுக்கையாக இருக்குங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருக்கு தலை வழுக்கையாக இருக்கும், முடி நிறையா கொடுத்து, நான் முடி எல்லாம் கேது. நான் இப்போயும் சொல்கிறேன், ரொம்ப சூட்சமமான காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க. கேது எடுத்தோடனே உடனே நான் விரக்தி, தாழ்வு மனப்பான்மை, சூசைட் பண்ணிக்கிறது, அது கேதுவா? அதை கேதுவை இயக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையை கேது வாங்கி கொண்டு அப்படியே பண்ணுவார். கேது அப்படின்னு போட்டாலே நம்ம பாலப்படம் படிச்சிருப்போம்ல, ஒன்றை விட ஒன்று பெரிது. கரெக்ட்? அப்போ ஒவ்வொரு கிரகத்தை விட ஒவ்வொரு கிரகம் பெருசுன்னு வரும்போது லாஸ்ட் த பிக்கஸ்ட் பிளானட் என்ன? சனி. சனியோட பெருசு என்ன? ராகு. அப்போ ராகுவையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் என்ன? கேது. ஏன்னா கேதுக்கு தான் கர்மா கிடையாது. அப்போ இவ்வளோ பெரிய ஆளை நம்ம சுருக்கலாமா? அவருக்கு போய் ஏன் சுருக்கமாக வச்சாங்க? ராகு உயிர்ப்பு புள்ளி என்றால் கேது மரண புள்ளி. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ராகு உயிர்ப்பை கொடுப்பான், கேது இது மரணத்தை கொடுத்தல் என்பது இல்லைங்க. ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் துண்டானாதான் அடுத்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆக முடியும். அதனால தான் காலபுருஷனுடைய 12ஆம் வீடு எப்போ பார்த்தாலும் அயனசயன போகணும்னு பாடாதீங்க. காலபுருஷனுடைய 12ஆம் வீடு என்பது ஒன்று முடிந்து அடுத்த ஆரம்பம் தான் 12ஆம் வீடு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானட், இன்வெஸ்ட்மெண்ட் இடம்னு சொல்லுவேன். உங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இடம் தான் 12ஆம் இடம். ஏன்னா உங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ தான் தூங்க முடியும். உங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ தான் உங்கள் ஒய்ஃபோட நல்லா இருக்க முடியும். உங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ தான் நீங்கள் ஊர் சுற்ற முடியும். அப்போ நீங்கள் உங்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த 12ஆம் இடம். அப்போ இந்த கேது என்று சொல்லக்கூடிய காரணிக்கு நிறையா இருக்குது. எடுத்தோடனே சூரியன் கேது, ஐயா காலைல சொன்ன மாதிரி சூரியன் கேது சேர்ந்துருக்கா, அவங்க அப்பா இல்லையே எங்கள் அப்பா தொழில் தான் நான் பண்ணுறேன்னு சொல்லுவார் அவர். நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஐயோ பிம்பிளிக்கா பிளான் எங்கள் குருநாதர் தானே சொல்லி கொடுத்தாரு, வேற தெரியாதே, நான் இப்போ என்ன சொல்கிறது, நான் கேட்க முடியும். நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் அடுத்தடுத்த ஒவ்வொரு மீட்டிங்லையா இல்லை ஏதாவது குரூப்லையோ உங்களுக்கு ஒவ்வொரு காரகத்துவத்தோட இப்போ இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டி ஓட்டினாங்கன்னு சந்திரனுக்கு இப்போ மாட்டு வண்டி நம்ம சொல்ல முடியுமா? அப்புறம் சுக்கரன் கோச்சு வரே பசு நான் தானே, நீ எப்படி மாட்டு வண்டின்னு சொல்கிறேன்னு கோச்சுப்பார். அப்போ அந்த காலத்தில் அது மாட்டு வண்டியாக ஓடிச்சுன்னா இந்த காலத்தில் சந்திரன் ஐடியாக வேலை பார்க்குறாரு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இவங்களாம் சொன்னாங்களே கால தேச வர்த்தமானத்தை தகுந்த மாதிரி நம்மளுடைய பலன் பார்க்கக்கூடிய முறை மாறுகிற போது நமக்கான கிளைண்ட்டுக்கான ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும். யாருடைய வாழ்க்கையை யாரும் மாற்ற முடியாதுங்க, பட் ஆனால் ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும். ஒரு சின்ன பரிகாரத்தின் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை சரி பண்ண முடியும். நான் இப்போ பட்டன் தப்பாக போட்டிருக்கேன், அக்கா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கக்கா, இது 2வது இடத்துல மாட்டணும்க்கா, நீங்கள் 3ல் மாட்டிருக்கீங்கக்கான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சொன்னோன்னே நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்னா அந்த மாதிரி இந்த மாட்டக்கூடிய வேலையை பார்க்குறதா ஜோதிடருடைய வேலை. அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே நம்ம 100% ஜெயிச்சிடுவோம். அப்போ கேது என்றால் என்னது? முடின்னு அர்த்தம். முதல்ல கேதுக்கான ஒரு சின்ன சின்ன காரகத்துவத்தை எழுதிக்கோங்க. கயிறெல்லாம் கேதுவின் காரகத்துவம், முடியெல்லாம் கேதுவின் காரகத்துவம். வலை இருக்குல்ல, டீ வடிகட்டி, கொசு வலை, மீன் வலை, டீ கட்டி வலை, வலையெல்லாம் கேதுவின் காரகத்துவம். எதெல்லாம் மாட்டுதோ அதெல்லாம் முதல்ல கொண்டு போய் உள்ளே வைக்கிற ஆள் யார்? நம்ம கேது தான். ஏன்னா அதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல்னு பேர், உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு விட்ரும். அப்போ வலையெல்லாம் எதோட காரகத்துவம்? கேதுவினுடைய காரகத்துவம். ஓகே, என்ன கட்டம் கட்டுறதுலாம் கேதுவான். தலைவர் எப்பவுமே அதுதான் கரெக்டாக பேசுவார். அதே மாதிரி மூலிகை இருக்குல்ல, மூலிகை எல்லாம் கேது. கொடி, இப்போ எல்லாரும் கொடி கட்டுறாங்க பார்த்தீங்களா? கட்சி கொடியாக இருக்கட்டும், எந்த கொடியாக இருக்கட்டும், கொடியெல்லாம் எது? கேது. நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கொடியும் அமைஞ்சதை ஒரு ஜோதிடருக்கு தேவை என்னென்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்குள்ளே பயணப்படுறோமோ அந்தளவுக்கு வந்துடும். எல்லா அரசியல் கட்சிக்கான உருவான நாளை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கொடி வெளியிட்ட நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேதுவோடு சம்மந்தப்படாமல் அந்த கொடி வெளியிடப்பட்டிருக்காது. எழுதி கொடுத்து நான் கையெழுத்து போடுவேன். அப்போ கொடியெல்லாம் கேதுவின் காரகத்துவம். ஓகே, சின்ன சந்து இருக்குல்ல, அது கேதுவின் காரகத்துவம். நரம்பெல்லாம் புதன்னா நரம்பு மண்டலம் இருக்குல்ல, ஃபுல்லாக நரம்பு போய் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் எல்லாமே கேது. அப்போது ஒரு மனுஷனுக்கு சூரியன் கேது சேர்ந்துருக்கும் போது முதல்ல அவங்க அப்பா அம்மா பிரச்சனை வருமா? எஸ், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும். இல்லை அவருக்கே புள்ள பரப்பில் பிரச்சனை வரும். நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் அப்படியே பாருங்க. அதை தாண்டியும்
கண்டிப்பாக அவருக்கு முடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லுங்க. ஆமா ஏன்றவர் ஒன்றுமே வேணாம். அவர் எந்த வீட்டில் இருக்காரு பாருங்க. ஒருவேளை புதன் வீட்டில் இருந்தாருன்னா தலையில் ஏதாவது பொடுகு இருக்காங்க, ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போச்சான்னு கேளுங்க. ஒன்ன மாதிரி ஜோசியக்காரனே இல்லைன்றவர். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பாவகத்தை சேர்த்து நாம் இயக்கிக் கொள்ளணும். ஒருவேளை சுக்கிரனோட கேதுவோட கனெக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன் கேது கனெக்ட் ஆகுது சுக்கிரனோட வீட்டில். என்ன சொல்லுவீங்க, சார் தண்ணி ஏதாவது குளிச்சு உங்களுக்கு ஏதாவது பேட்சாக வந்துச்சா, ஐவி போடும்போது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சான்னு கேளுங்க. ஆமாம் சார் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு சார், ஐவி போட்டேன் சார். எப்படி சார் உங்களுக்கு தெரியுது அப்படிம்பாங்க. ஒரு படத்தில் ரேஷன் கார்டை கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவார்ல, ஐயோ 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 அந்த மாதிரி உங்களை பார்த்தோன்னே ஒன்றை மாதிரி ஜோசியக்காரன் இல்லைன்றவாங்க. அப்போ இந்த காலபுருஷனுடைய 12 வீடுகளையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல இந்த சூரியன் கேது சேரும்போது அதற்கான அமைப்பை நீங்கள் சேர்த்து சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு விடயங்கள் கிடைத்து விடும். இப்போ சந்திரன் கேது சேர்ந்தா என்னாகும்? சந்திரன் கேது சேர்ந்தா என்னாகும்? ஒரு ஜாதத்தை எடுக்கிறீங்க, சந்திரன் கேது. சந்திரனாலே மனோநிலை இல்லையா? கேஸ் வரும்போது கொஞ்சம் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருந்தால் சைக்கோவா தான் இருப்பார்னு சொல்ல முடியுமா? அப்புறம் காசு கொடுக்க மாட்டான். அதில் ஏதாவது கட் பண்ணிட்டு அப்புறம் கரன்சி நிறையாது. அப்புறம் என்ன சொல்லலாம், சார் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வருமா, உங்கள் அம்மா சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கேட்க மாட்டீங்களோ அப்படின்னா, எங்கே சார் நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா 2000 ரூபா கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ சந்திரன் கேது சேர்ந்தவர்களுக்கு இயல்பாகவே மனநிலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஆகும். அதை தாண்டியும் நிறையா தண்ணி குடிக்கும்போது விக்கல் வரும் பார்த்தீங்களா சிலருக்கு, அவர்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் தான் இருக்கும். அதனால தான் யாரோ உன்னை நினைக்கிறாங்க அப்படிம்பாங்க. கேதுவெல்லாம் நினைப்பு, உங்களை ஆழ்ந்து உள்ளார்ந்து போகக்கூடிய தன்மை எல்லாம் கேது. யாரோ உங்களை ரொம்ப நினைக்கிறாங்க அப்படின்னா சந்திரனோட கேது சேரும் போது அது நடக்கும். அது விக்கலா உங்களுக்கு வெளிப்படும். அடுத்து புதனோட கேது சேருது, இவங்களுக்கு தான் நரம்பு பிரச்சனை வரும். நரம்பியல் பிரச்சனை வருது, மனநல பிரச்சனை வருது. சில பேர் வந்து இந்த மாற்றுத்திறனாளி இதாக இருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றி ஆட்களாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சந்திரன் கேது புதன் கேது காம்பினேஷன் மூலமாக தான் அவர்களுக்கு சின்ன விஷயங்கள் வரும். அதே மாதிரி சில பேருக்கு வலிப்பு வரும் பார்த்தீங்களா, சில பேருக்கு ஃபிட்ஸ் வரும். முன்னாடி வந்துச்சு இப்போ வர்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெய் குடிச்சப்பறம் ஃபிட்ஸ் வந்ததுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துலாம் உண்டு. அப்போ அந்த இடத்துல குருவோட இம்பாக்ட் இருக்கும். அந்த கரகத்தோடு சேர்த்து சொல்லும்போது அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே மானே தேனே பொன்மானேன்னு போட்டுக்கோங்க. நான் நேரம் கருதி கொஞ்சமாக சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தில் கேது சேர்ந்துருச்சு, சரியா வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு பரிகாரம் வேணும்ல, அம்மா இதை நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல இதுக்கு ஒரு பரிகாரத்தை மட்டும் சொல்லு, சரியாக போயிடும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் வாழ்வியல் பரிகாரம் சொல்லித்தரேன். இப்போ 3 விதமான பரிகாரம் பார்ப்போம். முதல்ல நீங்கள் பரிகாரம் அப்படி அவர் கூட கேட்டார், நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ உட்காந்து 555 எழுதணும், 777 எழுதணும், 369 இயக்கணும்னு சொல்லிட்டு உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனுடைய மெத்தடை முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம ஜோசியக்காரங்க தான். அதுக்கு பேர் தான் பரிகாரம். போய் அந்த கோவிலில் விளக்கு போட்டால் உனக்கு நடக்கும்னு இந்த மனசு நம்புதில்ல, இந்த மனசு நம்பி அது மூச்சு காத்த மேலே அனுப்புதில்ல, அதை அந்த பிரபஞ்சம் உள்வாங்குதில்ல, இவனுக்கு நடத்தி கொடுத்தது அவ்வளோதான் பரிகாரம். அப்போது நீங்கள் மனசார செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பலித்தமாகுமே தவிர, நான் உட்பட எந்த ஜோசியக்காரன் சொன்னான்னு போய் நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. இதை முதல்ல உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். ஐயா நான் சொன்னேன்னு போட்டிங்களா, உங்கள் மனசார போட்டிங்க. நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீ சொன்ன கோயிலுக்கு போனால் பழிக்கல அப்படின்னாங்கன்னா, நான் சொல்லி விளக்கு போட்டியா, நீ மனசார போட்டியா, இல்லை போகும்போது என்னால் யோசிச்சா நான் கட்டம் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து வார்த்தை வராது. ஏன்னா அவர் மனசார போட்டிருந்தா திரும்ப நம்மகிட்ட வந்திருக்கவே மாட்டார். ஏன்னா எப்போ ஒரு மனிதனுக்கு எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போகணும்னு அவன் முடிவு பண்ணுறான், நம்ம முடிவு பண்ணல. நம்ம வாயின் வாயிலாக அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் பிரபஞ்சம், அவ்வளவுதான். அப்போது சூரியன் கேது சேருது, என்ன பரிகாரம் சொல்லலாம்? அவருக்கு வந்துட்டாரு, அதுவும் 8ல் போய் 8ஆம் அதிபதி தசையாக நடக்குது வச்சுக்கோங்க. சூரியன் 8ஆம் அதிபதியில் இருக்காரு, தசை நடக்குது, கேதுவோட சேர்ந்துருக்கு, இல்லை கேது புத்தி ஓடுது, என்ன பரிகாரம் சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? முடி வாங்கி கொடுங்க நான் சொல்ல முடியும்? முடியாது. இல்லை முடி கட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ராகு இருக்கார்ல, ராகுவோட வேலை கட் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சிம்பிளாக இந்த காலத்துக்கு வந்துடல. ராகுவோட வேலை என்ன? கட் பண்ணுறது. சத்தமாக சொல்லுங்கள், அப்போ தான் மனசில் பதிவு. ராகுவோட வேலை என்ன? கட் பண்ணுறது. கேதுவோட வேலை என்ன? சேர்க்கறது. கிளியர்? புரிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிச்சா? ராகுவோட வேலை கட் பண்ணுறது, கேதுவோட வேலை சேர்க்கறது. யாருக்கெல்லாம் சூரியன் கேது இருக்கா, கேது அப்படின்னாலே அடிவயிறுன்னு அர்த்தம். ஏன்னா காலபுருஷனுடைய 8ஆம் இடம் சொல்லுவோம், அடிவயிறு உங்களுடைய பிறப்புறுப்பை சொல்லக்கூடிய இடம். கிளியர்? அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்ந்துருக்கா, உங்கள் அப்பாவுக்கு பெல்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், பரிகாரம் பழிச்சிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இடுப்பு பகுதி கேது பகுதியா, பெல்ட் எல்லாம் இணைக்கிறதா, உங்கள் அப்பாவுக்கு ஒரு பெல்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், பரிகாரம் சக்ஸஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோவிலுக்கு அனுப்புவீங்களோ உங்களுடைய சாமர்த்தியம் மானே தேனே பொன்மானேன்னு போட்டு கோவிலுக்கு அமுச்சு விட்ருங்க. இது வந்து வாழ்வியல் பரிகாரம். கோவிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் இருக்குல்ல, உங்கள் குலதெய்வம் கோயிலில் சரசுக்கு கிரீடம் வாங்கி வைங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா தலையெல்லாம் யார்? சூரியன், கிரீடமெல்லாம் கேது. அப்போது கோவில்களில் ஏதோ ஒரு சாமிக்கு கிரீடம் வாங்கி சாத்துங்க.
உங்களுக்கு இந்த தசையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா சரியா போகும். இதுதான் கோவில் பரிகாரம். எந்த கோவிலுக்கு போகணும்? சூரியனால் நம்ம என்ன பண்ணுவோம், சிவன் கோவிலுக்கு அமுச்சு விடுங்க. இல்லை சூரியன் ஆத்மகாரகன் குலகாரகன் அப்படின்றனால உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. இல்லை என்றால் அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்க. ஆண் வீட்டில் இருக்கா, பெண் வீட்டில் இருக்கான்னு பாருங்க. எந்த வீட்டில் இருக்குது, சைவ வீட்டில் இருக்கா, வைணவ வீட்டில் இருக்கான்னு பாருங்க. சைவ வீடு வைணவ வீடுலாம் நம்மளுக்கு பார்க்க தெரியலையே, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாயகனுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா எண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன் 3 நாளில் நல்லது நடந்துருச்சு சாமின்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். இது வாழ்க்கையில் நான் பார்த்து என் கிளைண்ட்டு கொடுத்த பரிகாரம் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் ஆகும். அடுத்து சந்திரன் கேது சேர்ந்துருக்கு, அவருக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்? அம்மாவுக்கு ஒட்டியான வாங்கி கொடுக்கலாமா? சூப்பர். இப்போதைக்கு அம்மாவுக்கு வாங்குற அளவுக்கு காசு இல்லை. என்ன மாதிரி அம்மாக்கெல்லாம் ஒட்டியான வாங்கி தரது எங்கே வாங்குறது? ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். எதுக்கு நம்ம வந்து அன்னாபிஷேகம் பண்ணுறோம் சிவனுக்கு ஐப்பசி மாதம்? யாராவது கவனிச்சிங்களா? எதுக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறோம்? அது பர்டிகுலர் எதுக்கு ஐப்பசி மாதம் பண்ணுறோம்? சூரியன் நீசம், சூப்பர். அப்போ நம்ம சிவனை ஆக்டிவேட் பண்ணுறோம். அவர் அப்படியே அங்கேருந்து வரக்கூடிய வீடு என்னது, விருச்சக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவார். கிளியர். யாருக்கெல்லாம் சந்திரன் கேது காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் வீட்டிலையே சாதம் இருக்குல்ல, வடித்த சாதம், அதை சிவலிங்கம் மாதிரி பிடிச்சி அதுக்கு ஒரு பக்கத்தில் இழுப்பனை ஊற்றி விளக்கேற்றி சில விஷயங்களை மேற்கொள்ள சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சூரியன் கேதுவால் வரக்கூடிய மனப்பிளர்ச்சி அவங்ககிட்ட இருந்து வெளில போயிடும். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் கேது காம்பினேஷன் பாவம், அவங்க தப்பு இல்லை, அது கேது தப்பு. இருந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்லவா முடியும், எப்பா கே தப்புப்பா நீ தப்பு இல்லைப்பான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த விஷயத்த பண்ணால் ஓகே. அதே மாதிரி கோவில்களில் பிறை சூடிய சந்திரன் இருக்கக்கூடிய சிவன் இருப்பார்ல, அவருக்கோ இல்லை காமாட்சி அம்மன் மாதிரி அம்பிகைக்கோ பிறை சூடிய சந்திரன் சூடிய கோவில்களுக்கு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். யாருக்கெல்லாம் சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு இதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். அதே மாதிரி புதன் கேது சேர்ந்துருக்கு. புதன் கேது சேர்ந்தவங்களுக்கு தான் பயங்கரமான இந்த கிரிமினல் புத்தியெல்லாம் வரும். ஒரு நாளில் நான் கோடீஸ்வரன் ஆகணும், ஒரே நாளில் நான் சம்பாதிக்கணும், தேவையில்லாமல் அப்படியே ஏதோ ஒரு பாவகிரகங்கள்லாம் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், ஷேர் மார்க்கெட்டில் விட்றேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நியூ பிகினிங் எல்லாம் புதன். அப்போ அது ரொம்ப அப்படியே அமைக்கக்கூடிய தன்மை எல்லாம் யார் கொடுப்பாருன்னா புதன் கேது கொடுப்பார். இல்லையா புதுசாக அவர் எந்த வியாபாரம் பண்ணாலும் அவரை படுக்க வைக்கிற வேலையை புதன் கேது பண்ணும். ஒன்றா இந்த பக்கம் ஆக்டிவேட் ஆகும், இல்லை இந்த பக்கம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ தொழிலில் எனக்கு வெற்றியே கிடைக்கல அப்படின்னா அங்கே புதன் கேது தான் இருக்கும். அப்போ அவருக்கு நம்ம என்ன பரிகாரம் சொல்லலாம்? நான் புதன் தான் நரம்புன்னு சொல்லிட்டு நரம்பையா வாங்கி கொடுக்க முடியும்? இல்லை இல்லை. அப்போ நம்ம அந்த காரகத்துவம் எடுக்கணும். புதன்னா யார்? ஸ்கூல் பிள்ளைங்களா? கேது அப்படின்னா நான் சொன்னேன் கயிறுன்னு சொன்னேன்னா இல்லையா? புதன்னா என்ன சொல்லுவோம்? காலபுருஷத்தில் சத்தங்களை குறிக்கக்கூடிய கிரகம். 3ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துக்கும் முறியப்பட்டது. ஓசையை குறிக்கக்கூடிய கிரகம் தான் புதன். ஒன்றும் இல்லை, உங்கள் கோவிலில் மணி வாங்கி கட்டுங்கன்னு சொல்லுங்கள், புதன் கேது பிரச்சனை சரியாக போயிடும். யாருக்கெல்லாம் புதன் கேது இருக்கோ கோவிலில் மணி வாங்கி கட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புதன் கேதுவோட பிரச்சனையை ஈஸியாக வந்து சரி பண்ணிடும். அப்படியே அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் வெள்ளம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். வெள்ளம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே புதன் கேதுவால் வரக்கூடிய பிஸ்னஸ், கடன், எதிரி, இந்த புதன் கேது காம்பினேஷன் வந்து ஒரு நாள்லலாம் பேசி முடியக்கூடிய விஷயமே இல்லை. இந்த ஒரு மனுஷனை அப்படியே ஒரு நேரத்தில் டக்குன்னு விளை வைக்கக்கூடிய ஒரு தன்மையை மிகச்சரியாக பண்ணுறது இந்த புதன் கேது தான். ஏன்னா புதன்லாம் பிஸ்னஸை குறிக்கும். ஒரு நாள் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் புதுசாக ஒன்று தொடங்கினேன், ஒரு நாளில் போச்சு, என் பிள்ளை லவ் பண்ணி ஓடி போச்சு, என் பிள்ளைக்கு திடீர்னு காது கேட்காம போச்சு, எனக்கு நரம்பு பிரச்சனை ஆயிடுச்சு, திடீர்னு நல்லா இருந்தேன், எனக்கு பரல்ஸ் அட்டாக் வந்துருச்சு. இதெல்லாம் யாருடைய காரகத்துவம்? புதன் கேதுவுடைய காரகத்துவம் தான். அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது கோவிலில் மணி வாங்கி கட்டணும். இன்னும் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன், அழகாக தெரிஞ்சுக்கோங்க. ஐயப்பன் கோவிலாக பார்த்து மணி வாங்கி கட்டினீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அவ்வளோதான். ரொம்ப இன்னும் பர்டிகுலராக நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னா நான் சிவகாசியில் இந்த இடத்துலேருந்து இந்த விளாசத்துலேருந்து வரேன் நம்ம ஒரு பர்டிகுலர் பண்ணி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோவிலில் மணி வாங்கி கட்டுறது ஒரு பர்டிகுலர். இன்னும் பர்டிகுலராக பண்ணால் ஐயப்பன் கோவிலில் மணி வாங்கி கட்டினீங்கன்னா மிகச்சரியான முறையில் இந்த புதன் கேதுவுடைய காம்பினேஷனுக்கு நீங்கள் ஒரு வாழ்வியல் பரிகாரத்தை எடுத்துக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு, உங்களால் ஆன படிக்கிற பிள்ளைங்களுக்கு, படிப்பெல்லாம் கேது தான். இன்னும் கொஞ்சம் அது கான்ட்ரவர்சியாக போகும். நான் எந்த கேஸ்ட்டையும் இங்கே மீன் பண்ணலை. ஓதுவார்கள் குழந்தைங்களுக்கு இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்கெல்லாம் கேதுலாம் ஞானக்காரகத்து, அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணுறது, இல்லை கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பூசாரிக்கு உங்களால் முடிஞ்சது ரொம்ப மனசெல்லாம் கோணாமல் ஒரு 1000 ரூபா ஒரு 500 ரூபா போட்டு வருது, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வகையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு பதில் அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், ஐயோ 500 ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்னு சுவாக இன்னும் 4 ஏற்றி சொல்லுவார். அப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் அழகாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகே. அடுத்து செவ்வாய் கேது. செவ்வாய் கேது வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம செவ்வாய் கேது சேர்ந்துருக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன பரிகாரம் சொன்னால் அவர் சரிப்பட்டு வரும்? செவ்வாய் எல்லாம் யார்? ரத்தக்காரகனா? போய் ரத்த தானம் பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு, அவ்வளோதான். ஒரு 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 200 ml கேது உயிர்ப்புக்காரகனை அடி பண்ணும். செவ்வாய் கேது. கேதுனா நான் இப்போ என்ன சொன்னேன்? இணைவு சொன்னேன்னா இதோட இன்னொரு அதிகமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். செவ்வாய் கேது சேர்ந்துருக்குன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுங்க.
எதுக்கு மேடம் சிக்கன் பிரியாணி, நீங்களும் வெஜிடேரியன் சிக்கன்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா எதுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தரணும்? கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும், இல்லாட்டிலாம் கிடைக்காது. கோழி என்ன அது பத்திரிக்காரனோ செவ்வாய், அதனால தான் சிக்கன் பிரியாணி. ஸோ வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போய்டும். அதே மாதிரி சிகப்பு கயிறு இருக்குல்ல, நல்லா நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் சூட்சமாக சொல்லித்தரேன், யார்ட்டும் சொல்லக்கூடாது. ஆனால் உங்கள் கிளைண்ட்டை கேளுங்க. ஏதாவது ஒரு பொண்ணு செவ்வாய்க்கு எது காம்பினேஷனில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை செவ்வாய் 4ஆம் பார்வையாக கேதுவை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை கேது முன்பின் 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இல்லை செவ்வாய் வீட்டில் கேது உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணுங்க. மேடம் நீங்கள் அப்பப்போ தாலியை கழட்டி வச்சிருவீங்களான்னு கேளுங்க. என்னங்க வந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. செவ்வாய் கேதுக்கு நம்மளுக்கு தாரதோஷம்னு ஒரு பலன் உண்டு. ஆனால் அவங்களால கழுத்தில் தொடர்ந்து தாலியை போட்டுக்கொள்ளவே முடியாது. இது வாழ்வியல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ என்ன பண்ணும், அவங்க சிவப்பு கலர் கயிறை கழுத்தில் போடணும். அது எந்த இடமா வந்திருக்கு, ஒருவேளை புதன் வீடாக வந்தால் கயிறு போடணும். நான் எங்கேயுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் கழுத்தில் போட்டிருக்கேனா சிவப்பு கலர் கயிறு எப்பயுமே இருக்குது. எல்லாரும் நான் என்னமோ 4 தாயத்தை போட்டு ஒன்றும் இல்லை, வெறும் கயிறை தான் போட்டு உட்காந்துருக்கேன். ஸோ சிவப்பு கயிறு எனக்கு புதன் வீட்டில் இருக்குது, அதனால நான் போட்டிருக்கேன். அப்போ எந்த இடத்தில் வருகிறதுன்னு பாருங்கள், அது தகுந்த மாதிரியான அவங்க. அதே மாதிரி சிவப்பு கயிறை தானம் கொடுக்குங்க. செவ்வாய் கயிறு தான் ஒன்றும் இல்லை சார், ஒரு 10 கயிறு வாங்க 10 ரூபா வருமா, போய் கோவிலில் கட்டி வாங்கல சார். அதுவும் பிரத்திங்கரா தேவி, ஏன்னா உக்கிர தெய்வம்ல செவ்வாய். அப்போ பிரத்திங்கரா தேவி மாதிரி காளியம்மன் கோவிலுக்கு மாதிரி போயிட்டு அந்த கயிறை கொடுத்துட்டு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கயிறை யாரெல்லாம் கட்டிக்கிறாரோ, கேது கட்டுதல் இல்லையா, ஒரு இணைப்புக்குள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பண்ணுற விஷயம் இங்கே சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் கேட்கக்கூடாது. எங்கேயோ இருந்து எவனோ பண்ணுறது எனக்கு எப்படிங்க பழிக்கும்? நம்ம ஆளுகளுக்கு அடுத்த கிரிமினல் ரிக்ரூட்மெண்டல் மூலம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எங்கேயோ இருக்கிற நிலம் உங்கள் வீட்டு கிணத்துலையும் தெரியும், என் வீட்டு கிணத்துலையும் தெரியுமா தெரியாதா? நிலம் ஒன்று தானே, அது மட்டும் எப்படி எல்லார் வீட்டு கிணத்துலையும் தெரியுது? அப்போ எங்கேயோ இருந்து ஏதோ பண்ணுறது எல்லாருக்கும் இயங்குன்ற மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் கண்டிப்பாக எவன் ஒருவன் உங்களுடைய பரிகாரத்தை தீர்க்க வேண்டும் என்று பிரபஞ்சத்தால் விதிக்கப்பட்டிருக்கான அவங்க கையில் போய் அந்த கயிறு கிடைக்கும். அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல முக்கியம். சனிக்கு எது சேர்ந்துருந்தா என்ன பண்ணும்? சனிக்கு எது ஒரு ஜாதகத்தை திறக்கிறீங்க, அவர் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, இல்லை ரொம்ப பிரச்சனை. ஏன்னா இயல்பா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு பரிகாரம் எடுக்கும்போது ஒவ்வொன்றை விட ஒவ்வொன்று பெருசு பெருசு பெருசுன்னு சொல்லிட்டே வரேன். அப்போ கேது தான் த மோஸ்ட். அப்போ அவருக்கான பரிகாரம் ஒன்று சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லைஃப்பில் முக்கால்வாசி தீர்ந்து போயிடும். நம்மளுக்கு ஜோதிடருக்கு இருக்க மிக முக்கிய ஒரு இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எடுக்கோனே முதல் விஷயம் என்னென்னா கண்டுபிடிச்சிடுவோம், இதுதான் பிரச்சனை இதுதான். ஆனால் எப்படி அவங்களுக்கு கன்வே பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே அதுக்குள்ளேயே ஒரு ரிசர்ச் போக ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் குருநாதர் சொன்னது, இந்த பக்கம் யூடியூப்ல சொன்னது, இந்த பக்கம் வித்யாக்கா சொன்னது, இந்த பக்கம் பின்னாடி சொன்னது எல்லாம் வந்துடும். அதை தாண்டியும் கண்டுபிடிச்சாச்சு, ஆமான்னு ஒத்துக்கிட்டான், என்ன பரிகாரம் சொல்கிறது? அடுத்த கேள்வி அதுதானே வரும் நம்ம மைண்டில். பரிகாரம் சொல்கிறது முக்கியம், சொல்கிற பரிகாரம் கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி என்னத்தையா சொன்னேன், நான் போனேன் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் 50,000 கொடுத்து ஃபீஸ் வாங்கவும் முடியாது, நம்ம குருநாதரையும் வரமாட்டார், ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரத்தை அமுச்சு விட்ருங்க. இல்லாட்டி நம்ம தலைவரை தொடர்பு கொண்டிருந்தால் அவர் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவார். ஓகே, ஸோ இதை மட்டும் பண்ணாலே மோர் தென் எனஃப். சனிக்கு எது சேர்ந்துருக்கு, என்ன பண்ணலாம்? சனினாலே காவல் தெய்வம்னு அர்த்தம், சரியா? காவல் தெய்வங்களுக்கு நிறமாலை வாங்கி சாத்த சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சனிக்கு எது சேர்ந்திருக்கிறதோ, இல்லை சனியோட வீட்டில் கேது இருக்காரோ, ஒன்றும் பண்ண வேணாம். அந்த ஜாதகர் உங்கள் வீட்டுக்கு வராருன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு நிறைஞ்ச மாலை வாங்கி ஒன்று சாத்துன்னு சொல்லுங்கள். மாலையெல்லாம் கேதுவின் காரகத்துவம், கயிறெல்லாம் கேதுவின் காரகத்துவம். அதே மாதிரி நிறையா நோட் பண்ணிங்கன்னா, இந்த இப்போ கூட ஒரு மினிஸ்டர் கொடுத்தாரு, யாருக்கெல்லாம் செவ்வாய் கேது சேர்ந்துருக்கோ அவங்க தான் அருவாள் தானம் கொடுப்பாங்க. ஏன்னா அருவாள் எல்லாம் செவ்வாயின் காரகத்துவம். அதே மாதிரி சனிக்கேது சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி அருவா வாங்கி கொடுப்பாங்க, சுற்றி வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா இரும்பெல்லாம் என்னது, சனி தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லி தரட்டுமா? உங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன். ஒருவேளை செவ்வாய் வீட்டில் சனிக்கேது சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்காரம்மாக்கோ இல்லை யாருக்கோ தேங்காய் உடைப்போம் பார்த்தீங்களா, அதை வாங்கி கொடுத்துருங்க. புரிஞ்சா? நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி இரும்பில் வச்சுருப்போம், அதை வாங்கி கொடுங்க. ஏன்? தேங்காய் எல்லாம் செவ்வாயின் காரகத்துவம், இரும்பெல்லாம் சனியின் காரகத்துவம். அவனுக்கு பிளந்து பட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக பிளந்துடும் அந்த இடம். இது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இந்த ஆட்டோ கதவை திருப்பினா, கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமான்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, செஞ்சு பார்த்துட்டு தான் கேட்கணும். செஞ்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே நம்மளுடைய நம்பிக்கை தான் நாங்கள் முதலில் வேலை செய்கிறது. அதை தாண்டி இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அது இன்னும் இருமடங்காக, நான் சொன்ன மாதிரி இந்த பட்டனை கொஞ்சம் மாற்றி போட்டுக்காங்கன்னு சொல்கிற வேலை தான் ஜோதிடருடைய வேலை. அதை மட்டும் பண்ணாலே போதும். ஸோ சனிக்கேது காம்பினேஷனுக்கு காவல் தெய்வங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. அதை தாண்டியும் ஏதாவது ஒரு அருவா இல்லை ஏதாவது ஒரு இது உங்களுடைய கோவில் எல்லை தெய்வங்களுக்கு நேர்த்திக்கடனாக கொண்டு போய் வைக்க சொல்லுங்கள். அதுவே சூப்பரான ஒரு வாழ்வியல் பரிகாரத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனினா எண்ணெய், அந்த கேது அப்படின்ற போது நூல், வாழைத்தண்டு நார் இல்லை தாமரத்தண்டு திரி, காசு வேணும் தான் கேட்பாங்க. அப்போ தாமரத்தண்டு திரி, வாழைத்தண்டு நார் இல்லை
உங்களுடைய காவல் தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 21 விளக்கு ஏற்ற சொல்லுங்க. 21 நாள் சத்தியமாக ரிசல்ட் தெரியும், கவலையே பட வேணாம். அடுத்து குருக்கு எது சேர்ந்துருக்கு, என்ன பண்ணலாம்? குருக்கு எது ஒரு ஜாத்திரை சேர்ந்துருக்கு, எத்தான் கேள யோகம்லாம் சொல்லுவாங்க. சரி ஓகே, குருக்கு எது சேர்ந்துருக்கு. சனிக்கு எது சேர்ந்தா மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க, ஆனால் ஒத்துக்கவே மாட்டாங்க. கேள யோகம்லாம் அதுதான் வரும். சரி, குருக்கு எது சேர்ந்தா நம்ம குருவெல்லாம் யானையா? அதுக்காண்டி என்ன யானையா வாடகைக்கு வாங்கி விட முடியும் நம்மளால? முடியாது. உடனே யானை முடியை பிடிங்கி அதுவே இப்போ 5000 ரூபா அதையும் வாங்கி போட முடியாது. அப்போ குருக்கு எது சேர்ந்தா என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். என்ன, பூந்தி இருக்குல்ல, பூந்தியை நல்லா பிடிச்சிங்கன்னா லட்டு ஆகிடும், அப்படியே விநியோகம் பண்ணிவிடுங்க. லட்டை வாங்கி பூந்தியாக பண்ணிங்கன்னா குரு ராகு காம்பினேஷன் பிரித்து விட்றணும். பூந்தியை வாங்கி லட்டாக சேர்த்து கொடுத்து பாருங்கள். மஞ்சள் கலர் எல்லாம் குருவா, இதை கொடுத்து பாருங்கள், 20 ரூபாவில் வேலை முடிச்சிடும். நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் மானே தேனே பொன்மானேன்னு போடுவேன், 41 விளக்கு கேட்டு சொல்வேன், அங்கே இருக்க கேது கிரகத்துக்கு பலவண்ண ஆடை தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா மகனே மகளே உன் சமத்து நீங்கள் கொடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தாண்டியும் குரு கேதுக்கு ஒரு சூப்பரான ஒரு அம்பிகை வழிபாடு இருக்குது. குருனா எப்படின்னா சொல்லுவோம், குருனா யாரு? ஜாதகரா? சரி ஓகே, குருனா விலங்குல என்னது? யானை. சூப்பர். உங்கள்கிட்ட ஒரு சூட்சமாக சொல்லி தரவா? யானையோட தும்பிக்கை போட்டு நிற்கிது இல்லை, அதுதான் குரு. தும்பிக்கையை தூக்கி பிளஸ் பண்ணுச்சுன்னா அது கேது. அப்ப 2 கஜலட்சுமியும் 2 யானையோட இருக்கக்கூடிய கஜலட்சுமி அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு சத்தியமாக காசு வந்தே தீரும் குரு கேது காம்பினேஷன்ல. அதனாலதான் அது என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். அப்ப கோடியை கொடுக்கக்கூடியவர் யாரு? மகாலட்சுமி தான். எதோட இருக்கிற மகாலட்சுமி? யானையோட இருக்கிற மகாலட்சுமி. நம்மளால சூட்சமா தெரிஞ்சவங்களும் வழிபட்டுறோம். ஒன்றும் இல்லை, வந்து சேர்ந்துருக்கு, காசே வரலன்னு சொல்றாரா, ஒன்றும் பண்ண வேணாம், கடன் அதிகம்ன்றாரா, நேராக போங்க, கஜலட்சுமி கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்க, போயிட்டு தாமரத்தண்டு திரி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லுங்க. எண்ணி 20 நாளில் கழிமேல் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒன்றை மாதிரி ஜோசியக்காரன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து குவிவாங்க. ஸோ எப்பயுமே நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பது சூட்சமத்தை அதோட உண்மையான ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு கொடுத்தோம். ஓகே, இப்போ தும்பிக்கையோடு இருக்கக்கூடிய யானை வந்து குருவை குறிக்கும், தும்பிக்கை தூக்கிய யானை வந்து கேதுவை குறிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மைனூட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப பெரிய சூத்திரம்லாம் இல்லை. எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இப்போ தெரிய போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியறது எனக்கு சொல்ல போகிறீங்க, நான் தெரிஞ்சுக்க போகிறேன். கிளியர்? அடுத்து சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கு. சுக்கிரன் கேது சேர்ந்தா என்ன பண்ணலாம் நம்ம? இதுக்கெல்லாம் பெரும் பிரச்சனை அது மட்டும்தான். எல்லாரும் சொன்னாங்க 2 காதல் 3 காதல், முரளி தம்பி கூட சொன்னார் 10 காதல். காதலை பிரித்து விட்டுருவியா? எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேதுன்னா சுக்கிரன் கேது தான் வந்து முதல்ல நிற்கும். ஏன்னா கேது பயிரோட மிக முக்கிய காரணத்தோனா எவனும் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். எவனும் பெருசாக வந்துடக்கூடாது. எல்லாம் குறுங்க, எல்லாம் மாயை. காதில் போய் விடாத நீ கரன்சியை கொடுக்கணும், காதில் போய் விடாத நீ செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், காதில் போய் விடாத நீ வந்து பிக்கப் பண்ணணும், எல்லா வேலையும் பண்ணணும். அதனால் பேசாமல் சிவனேன்னு உட்காந்துரு. எல்லாரும் ஒன்றை காதலிப்பாங்க, ஐயோ சாமியார் மாதிரி உண்டா, சாமியார் மாதிரி உண்டான்னு இல்லை. அப்போ சுக்கிரன் கேது சேர்ந்தவர்கள் தான் மேக்சிமம் 3 விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க. இந்த பொண்டாட்டி இந்த புருஷன் அந்த கான்செப்ட்குள்ளேயே நான் போகிறோம்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஆள், அதனால் அதை விட்டுறலாம். சுக்கிரன் கேது சேர்ந்தவர்களுக்கு தான் கண்டிப்பாக அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ரொம்ப முக்கியமான விஷயம். சுக்கிரன் கேது சேர்ந்த ஆட்களுக்கு தான் பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை வரும். அது சந்திரன் சுக்கிரனும் வரும். அதே மாதிரி சுக்கிரன் கேதுவும் பிசிஓடி பிரச்சனையை இண்டிகேட் பண்ணும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாருமே தெரிந்தவர்கள் இருந்தாலும் ஒரு இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஒரு ஆணுடைய உயிர்ப்புத்தன்மை இருக்குல்ல, அந்த விந்து தன்மையை கம்மி பண்ணுறது இந்த சுக்கிரன் கேது தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய அந்த தன்மையை கம்மி பண்ணுறதும் இந்த சுக்கிரன் கேது தான். ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்குள்ளாம் இருக்கும்போது தான் அவங்களுக்கு தேவையில்லாத குழந்தை பிறப்பில் பிரச்சனை வருது, டைவர்ஸில் கொண்டு போய் விடுது. அதே மாதிரி லிக்யூடு கேஷ்னு சொல்லுவாங்க. இந்த டெய்லி வரல, குரு வந்து பெருநிதிக்கு இறைவன், பெரிய பெத்த பணம் அவர் பெருசு எப்பயுமே. சுக்கிரன்லாம் யாரா லிக்யூடு கேஷ், சும்மா ஒரு 5 லட்சம், ஒரு 10 லட்சம், ஒரு 3 லட்சம், இதெல்லாம் சுக்கிரன். இப்போ யார்ட்டையாவது கொடுத்துருக்கேன், ஒரு 2 லட்சம் கொடுத்தேன், 3 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் கிளைண்ட் வராங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் இருக்கிற சுக்கிரனை கேது ஏதாவது விஷயத்தை தூண்டியிருப்பார், அப்போ தான் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, இல்லாட்டி முடிஞ்சிருக்காது. அப்போ அதற்கான பரிகாரம் நம்ம சொல்லும்போது, அப்போ குட்டி குட்டியாக நான் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்க, அங்கெல்லாம் சுக்கிரன் கேது காம்பினேஷன் தான், ஒரு திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாம் சுக்கிரன் கேது காம்பினேஷன். உடனே சுக்கிரன்னோடனே அது பொண்டாட்டி அப்படின்னே பாடக்கூடாது. பொண்டாட்டி ரொம்ப நல்லவளாக இருக்கும், கூட நம்ம கூட கூட்டு சுற்றுற பார்த்தீங்களா, அதுதான் மோசமாக இருக்கும். சுக்கிரன் அப்படின்னா முதல்ல அத்தையை குறிக்கும், உங்களுடைய அக்காவை குறிக்கும், அதே மாதிரி உங்களுடைய பெண் தோழிகளை குறிக்கும். இதெல்லாம் தான் சுக்கிரன். கண்ணை குறிக்கும், முதல்ல உங்களுடைய கண்ணை குறிக்கும் சுக்கிரன். அப்போ இதிலெல்லாம் தான் பிரச்சனை பண்ணும். முன்னாடிட்ட மட்டும் பிரச்சனை பண்ணும், நம்ம எடுத்துக்கூடாது, சரியா? அதனால் இதிலேருந்து பெரிய ரப்பர் வச்சு அதை அழிச்சிடணும். அப்போ சுக்கிரன் கேது காம்பினேஷன் ஒரு ஜாத் எடுக்கும்போது முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் அக்காவோட லைஃப் நல்லா இல்லையான்னு கேளுங்க. ஆமான்னு சொல்லுவாங்க.
ரொம்ப சிம்பிள். இல்லையா உங்களுக்கு அக்கா இல்லையாங்களா, இல்லை அக்காவோட லைஃப் நல்லா இல்லையா, உங்களுக்கு அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேளுங்க. ஆமாங்க எப்படிங்க சொல்கிறீங்க, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்பாங்க. அப்போ எங்கே இருக்கும், செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கும், இல்லை செவ்வாய் பார்வையில் இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லையா தவறாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மாமியார் ஏதாவது எலுமிச்சம்பளம் உருட்டிட்டாங்களா, உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, உங்கள் மாமியார் தான் கேட்டால் ஆமாங்க சத்தியமான்னு சொல்லிட்டு 2500 கொடுத்துட்டு போவோம். ரொம்ப சிம்பிள், சிம்பிளான விஷயம். அப்போ சுக்கிரன் என்பது அத்தையை குறிக்கும், சுக்கிரன் என்பது அக்காவை குறிக்கும், சுக்கிரன் என்பது உடைய பெண் தோழிகளை குறிக்கும். எனக்கு போன வாரம் பார்த்த ஒரு ஜாதகம், யூஸ்வலாக நான் ஜாதகத்தை சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாம் தொழில்முறை ஜோதிடர்ன்றனால சொல்கிறேன். ஒரு ஆள் வராரு, கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி, நம்ம கொஞ்சம் விஐபி தானே பார்ப்போம், அதனால் 70 கோடி வந்து இழந்துட்டார். ரொம்ப சிம்பிள், 70 கோடி இழந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த சுக்கிரன் கேது தான். என்னையா மற்ற கிரகம்லாம் நல்லா இருக்குது, கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கு, அதுவும் 12ஆம் வீட்டில் வேறு இருக்குன்னா, ஒரு பொண்ணு வந்துச்சாமா அசிஸ்டண்ட் பொண்ணு, அது சொல்லிச்சான் நீ வெறும் ஜப்பானுக்கே அனுப்பிச்சிட்டு இருக்க, நம்ம வேற எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்புவோம், 4 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபாய் வாங்கி அந்த பொண்ணு ஓடிடுச்சா. இந்த ஆள் இப்போ கம்பெனிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே யார் வேலை செஞ்சிருக்கா, பெண் என்கிற ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, புரியுதா? அப்போ சுக்கிரன் கேதுக்கு பொண்டாட்டி மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லா பொம்பளையும் தான் பிரச்சனை. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்றால், யாரெல்லாம் ஒரு கண் வழியோடு இருக்காங்களோ, ஒரு கண்ணோட மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்களா, அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்ய 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 இது வரைக்கும் வராத பணம்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போது கண்ணு தெரியாதவர்களுக்கு நீங்கள் ஏதாவது தானம் கொடுக்குறீங்க, உங்களை அறியாமல் ஏதோ ஒரு அமைப்பு போடுறீங்க. இன்னும் உங்களுக்கு மட்டும் ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன். இந்த 12 வீடுகளில் சுக்கிரன் கேது எந்த வீட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள், அந்த வீட்டுக்கான நோட்டை போடுங்க. இப்போ புதன் வீட்டில் இருந்தால் 50 ரூபா போடுங்க, சூரியன் வீட்டில் இருந்தால் 10 ரூபா போடுங்க. நிஜமாவே சொல்கிறேன், இது சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே நிறையா விளைவுகளாக வரும். இதுக்கு மேலே நான் பேசினா எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும், மிச்சத்தை வந்து முடிவில் பார்த்துக்கலாம். ஓகே, அதை தாண்டியும் இப்போ ஒவ்வொரு கிரகத்தோடையும் கேது சேரும்போது அந்த கிரகத்துக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம், அந்த கிரகத்துக்கான கோவில் வழிபாடு நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுடைய கஸ்டமர் திருப்தி அடையல, நீங்கள் மன திருப்தியோட நைட்டு தூங்கிடலாம். ஐயோ ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு சொல்லிட்டேன்ப்பா. ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஜோதிடரும் தாங்கிட்ட வரும்போது அவர் எவ்வளோ மோசமான ஆளாக கூட இருந்துட்டு போடும், தாங்கிட்ட ஏத்தாப்பில் ஒரு ஆள் உட்காந்துருக்கும் போது அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்படியாவது இந்த மனுஷனை காப்பாற்றிடணும்னு தான் நினைப்போம். ஏன்னா என்ன கர்மம் பண்ணமோ ஜோசியராக வந்து உட்காந்துருக்கோம், அது வேறு விஷயம். அதனால இவங்களுடைய கர்மாவெல்லாம் நம்ம வாங்கும்போது கூட எனக்கு என்னானாலும் பரவாயில்ல முருகா இந்த நல்லா ஆயிடணும் தான் நினைப்போம். உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன், வாக்குப்படுத்த வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, இந்த விரல் தான் புதன் விரல். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மிக முக்கியமாக இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னா, ஜோசியக்காரங்களுக்கு 9 நவகிரகத்தோட காயத்ரியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? உங்களுக்கு ரொம்ப சூட்சமாக என் குருநாதர் சொல்லி கொடுத்தது, யாருக்கும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். உங்கள் கிளைண்ட்டு ஓட 2ஆம் இடம் என்ன வீடுன்னு பாருங்கள். இப்போ மேஷ லக்னம் அவர் 2ஆம் வீடு என்ன வீடாக வரும், ரிஷபம் வரும். அது யாருடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு. அப்போது உங்கள் கிளைண்ட் ஒரு விஷயம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வரும்போதே உங்களுக்கு ஜாதகம் வந்துடும். எப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிட மாட்டீங்க, இல்லாட்டி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த புதன் விரல் இருக்குல்ல, ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் பாட்டில் வைங்க, கிளாஸ் பாட்டில் தான் சுக்கிரன், கிளாஸ் பாட்டில் வச்சுட்டு அதை தண்ணி கையை வச்சுட்டு அந்த 2ஆம் வீட்டு அதிபதியோட காயத்ரியை ஒரு 3 தடவை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஆளை பாருங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணா, அவர் வாயை திறந்துருவார். நம்ம காசை மட்டும் வாங்கி போட்டுடலாம். புரிஞ்சில்ல? ஐயா அது ஆச்சியா இது ஆச்சியா அப்படி ஆயிடுச்சியா இப்படி ஆயிடுச்சா, எனக்கு வந்து அது நஷ்டமாச்சு இது நஷ்டமாச்சு, இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியா சாமி உன் கட்டமும் அதான் சொல்லுது, நானும் அதான் சொல்லணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்ட. பெண்ணை இங்கே வா இதுதான் பரிகாரம் அப்படின்னு 4 ஜாதகம் பார்க்குற இடத்துல 40 ஜாதகம் பார்க்கலாம். புரிஞ்சிச்சுல்ல? ஸோ ரொம்ப சிம்பிள். ஏன்னா புதன் விரல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜோதிடருக்கு. அப்போ இந்த புதன் விரலால் வச்சு, ஏன்னா இந்த நரம்புகள் இது வந்து நீங்கள் சாதாரணமாக சிரிக்கிற விஷயம் கிடையாது. நான் என்னுடைய ரிசர்ச்சே என்னுடைய போஸ்ட் டாக்டரேட் சவுண்ட் அண்ட் லைட்ஸ் பற்றி தான். உங்களுக்குள் என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களுடைய விரல்கள் உங்களை எப்படி இயக்கிக்கூடியது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்னொரு இடத்துல நம்ம கிளியராக அதை பற்றி பேசலாம். ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் கிளைண்ட் எப்படி உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுப்பாருன்னு அடுத்த மீட்டிங்கில் சொல்லி கொடுக்குறேன், சரியா? அதனால் இப்போ இந்த புதன் விரல் சுண்டு விரல் எடுத்து தண்ணியில் வச்சு, ஏன் தண்ணிக்கு ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி, அதை நீங்கள் குடிக்கணும். அவருக்கு தப்பி தவறி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம உளறிடுவோம், புரிஞ்சிச்சா? அதனால் அந்த தப்பாக பண்ணிடாதீங்க. ஐயா தாகம் வந்திருக்கீங்களா, இந்தாங்க ஏன் தண்ணி தான் மினரல் வாட்டர் தான் குடிங்கன்னு கொடுத்துறாதீங்க. அப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா அவரே எல்லாம் சொல்லிடுவார். அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியோட காயத்ரியை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கான வாக்கு பலித்தம் பயங்கரமாக வரும். வேறு எதையுமே கும்பிட வேணாம். உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியை நீங்கள் வணங்க 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 2ஆம் வீட்டு அதிபதி யாரோ அவருக்குரிய உணவுப் பொருளை நீங்கள் தானம் கொடுக்க 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 உங்களுக்கான வாக்கு பலித்தம் என்பது மிகச்சரியான முறையில் சொல்லும். நீங்கள் சொன்னீங்கன்னா அது சொல் மந்திர சொல்லாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் 2ஆம் இடம் கனெக்ட் ஆகாமல் யாராலையும் ஜோதிடராகவே இருக்க முடியாது. அப்போ நம்ம சொல்கிற சொல் மந்திர சொல்லாகத்தான் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்மளை படைக்க உட்கார வச்சிருக்காரு கடவுள். அதனால இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்.
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். குற்றாலத்தில் குளிச்ச மாதிரி இருக்கு.